ஒற்றடி பாதை. ஸ்ருதினா ஒத்தடி பாதை, பத்தினா விசாலமான பாதை, எல்லாமாகவும் அவரா இருக்கிறார். ஒற்றடி பாதை போன்ற கர்மகாண்டமாகவும் அவர் இருக்கிறார். ராஜபாட்டை போன்ற பக்தி மார்க்கமாகவும் இருக்கிறார். கர்ம மார்க்கத்தை ஒற்றடி பாதைன்னு சொல்லுவானே நாள், இப்படி போனா முள்ளு அப்படி போனா முள்ளு. குறுகிய பாதை, இப்படி பண்ணா அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா அப்படி பண்ணக்கூடாது, நியமங்கள். ராஜபாட்ட மாதிரி கால் வீசி போகலாம், எப்படி வேணாலும் ஏ கதா மாம் பிரபத்யந்தின்னு பக்தி பண்ணலாம். சக்கணி ராஜ மார்க்கமுலுண்டக என்று பாடுறார் இல்லையா தியாகராஜர். ரெண்டு பாதையாவும் அவராவே இருக்கிறார். நமக்காட்டியாயச்ச நீப்பியாயச்சே, காட்டியாயச்சே கால்வாய் நீர் போல இருக்கிறார். காட்டணும்னா குத்தி வெட்டப்பட்ட பாதை, கால்வாய் போல தண்ணீர் கொடுக்கிறார். நீப்பியாயச்ச அருவி, அருவி கொட்ட நீவின்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல, நீப்பியாயச்ச அருவி கொட்டுறது போலையும் இருக்கார். நம சூத்தியாயச்சே, சூத்தியம்னா மடு, மடுவுல தேங்கி இருக்கிற தண்ணீர் போலையும் இருக்கிறார். சரஸ்யாயச்சே, சரஸ்ல தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் போலையும் இருக்கிறார். நவோ நாத்யாயச்சே, நதியில ஓடுற தண்ணீர் போலையும் இருக்கிறார். வைசந்தாயச்சே, குட்டையில உள்ள தண்ணீர் போல இருக்கிறார். நம கூப்பியாயச்சே, கணத்துல உள்ள தண்ணீர் போல இருக்கிறார். அவட்டியாயச்சே, போர் இறக்கி வர தண்ணீர் மாதிரி இருக்கிறார். நமோ வர்ஷியாயச்சே, பொழியிற மழையில வரக்கூடிய தண்ணீர் மாதிரி இருக்கிறார். மழை இல்லாதபடியும் இருக்கிறார். அவர்ஷியாயச்சே, தண்ணியில என்னென்ன ரகம் உண்டோ இவ்வளவு சொல்லுவானேன்னா, பகவான் எப்படிலாம் இருக்கிறார். உலக சிருஷ்டிக்கு காரணமான தண்ணீர் காரணோதகம்னு பெயர். அத்ய பிருத்திவி என்று வேதம் சொல்றது இல்லையா, போவா இதமக்ரகாசம் என்று வேதம் சொல்றது. உலக சிருஷ்டிக்கு முன்னாடி ஒரு தண்ணீர் இருந்திருக்கு, காரணோதகம் போலே அவருக்கு. ஏன்னா உலகத்தை சிருஷ்டி பண்ணதுனாலே, அதுக்கு காரணமா இருக்கிறதுனாலே காரணோதகம் போலையும் அவர் இருந்திருக்கார் இருக்கார். அப்புறம் மேகத்துல இறங்கி நிக்கிறது இல்லையா, அதுபோல கைலாசம் முதலியதான கஷேத்திரங்கள்ல அங்கங்க பக்தானுகிரகார்த்தம் கோயில் கொண்டு எழுந்துள்ள இருக்கிறது. வியூக ரூபமாகவும் இருக்கார். மழையாவது மழை கொட்டி எங்கு பார்த்தாலும் இருக்கேன். அதுபோல அப்பப்பொழுது பூலோகத்துல அவதாரங்கள் பண்ணி, மீனாட்சி கல்யாணத்துக்காக வர சுந்தரேஸ்வரர் போல அவதாரங்கள் பண்ணி செய்யக்கூடிய லீலைகள், கொற்ற மழை போலையும் இருக்கிறார். அப்புறம் மடுவுல தங்கியிருக்கிற தண்ணீர் கோவில்கள்ல அருணாச்சலேஸ்வரர், பக்தபுரீஸ்வரர் என்று ஆங்காங்கு மடுவுல தங்கினது போல கோவில்கள்ல தங்கி அனுகிரகம் பண்ணக்கூடியவராகவும் இருக்கிறார். மடுவுல தங்கியிருக்கிறது போல, குட்டையில தங்கியிருக்கிறது போல நம்ம ஆத்துக்குள்ள சுவாமியா ஒரு டப்பிக்குள்ள வச்சுண்டு என்ன பண்ண சிவ பூஜை பண்ற, இது ஆத்மார்த்த பூஜை, சிவ பூஜை பண்றேன்னு சிவபக்தாள் சொல்றாள். 2 தும்பப்பூ அள்ளி போட்டு விடு, 2 பைத்தம்பருப்பை ஊற வச்சு மகா நைவேத்தியம் நிவேதையாமி, காஞ்ச திராட்சையை டப்பியில வச்சுன்னு ஒவ்வொரு திராட்சையா 30 திராட்சை மாசத்துக்கு ஒரு திராட்சையை வச்சு மகா நைவேத்தியம் நிவேதியாமி. இன்னைக்கு சிவ பூஜை பண்ற பக்தாள் இருக்காளே, அதெல்லாம் குட்டைக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணீர் போல அவனுக்கு அடங்கி இருக்கிறார். இப்படி தண்ணீர் எவ்வளவு விஷயங்கள் உண்டோ, யோகீஸ்வராளுக்கெல்லாம் ஓர் இறக்கி தண்ணீர் எடுக்கிறது மாதிரி அந்தரியாமியாக இருக்கிறார். இப்படி என்னென்ன ரகம் உண்டோ அவ்வளவையும் வேதம் இப்ப சொல்லி விடுத்து. நமோ மேக்யாயச்ச வித்யுத்யாயச்ச, நம ஈப்த்ரியாயச்ச தப்யாயச்ச, நமோ மேக்யாயச்ச, மேகத்திலே கொற்ற தண்ணீர் போல மேகம் போல இருக்கிறார். அதுல பிரகாசிக்கிற மின்னல் போல இருக்கிறார். நம ஈத்ரியாயச்சே, சரத்காலம் போல மப்பெல்லாம் விலகி தெளிஞ்ச ஆகாசம் போலையும் இருக்கிறார். கிரீஷ்ம காலம் போல தப்பியாய, கட்டும் வெய்யலா எல்லாம் பண்ணணும், மழை பெஞ்சு புஷ்டி பண்ணணும். அப்புறம் புஷ்டியாவே எடுத்துன்னா அப்புறம் வியாதி வந்துடும். அதனால கொஞ்சம் வத்த அடிக்கணும். ஏன்னா எல்லாம் சதன்னு ஈரமா போனா இங்கெல்லாம் பாசி கிச்சி பிடிச்சு எல்லாம் மழை காலம் வேண்டிதான் இருக்கு, இருந்தாலும் ஊழலா இருக்கு. அப்புறம் நல்ல வெயில் அட்டிச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி காயனா பளிச்சுன்னு இருக்கு. அப்புறம் மறுபடியும் மழை வேணும். அந்த ரித்துக்கள் அவர் அமைச்சிருக்கிற முறை, பழைய இலைகள்லாம் சரகுகள்லாம் உதிரும்படி சிசிர ரித்து, அப்புறம் தென்றல் வீசி அப்புறம் தளிர் விடும்படியான வசந்த ரித்து, அதுக்கு உடனே நல்ல மழை கொட்டித்தினால் அப்புறம் தெளிகிற காலம் சரத்காலம், அப்புறம் மறுபடியும் ஹேமந்த ரித்து குளிர்காலம்
என்று அந்தந்த காலத்தை ஏற்படுத்தி அதை நடத்துறவராக இருக்கிறார். அப்புறம் நல்ல பெருங்காத்து, நமோ வாத்தியாயச்ச, பெரிய காத்தாகவும் அவரே இருக்கிறார். காத்து அடிச்சு கொடுத்தாங்கன்னா ரேஷ்மியாயச்ச, கல் மாறி பொழியும், பனிக்கட்டி இல்லாம விழும். கோடை காலத்து மழையாவும் அவர் இருக்கிறார், மழை காலத்து மழையாவும் அவர் இருக்கிறார். மழையா இருக்கிறாரே. ரேஷ்மியாயச்ச, நமோ வாத்தியாயச்ச, பெருங்காற்றாவும் அவர் இருக்கிறார், மந்தமாருதாவும் இருக்கிறார், வாடை காற்றாவும் இருக்கிறார். அந்தந்த காலத்துல அதுவா இருப்பார். மலையமார்த்தமா இருப்பார் வசந்த காலத்துல. ஹேமந்த ரிது வந்துடுத்து பனிகாலம் வந்துடுத்தானா வாடை காற்றாக இருப்பார். ஆடி மாசம் கிரீஷ்ம ரிது வந்ததுனா மேல காத்தாக இருப்பார். வருஷா காலம் வந்ததுனா கீழ காத்தாக இருப்பார். ஆவகன், பிரவகன், நிவகன் என்று பல்வேறு ரூபங்கள் அவருக்கு உண்டு. சப்த மருத்துகள், 7 மருத்துகள், 7 காற்று, 7 காற்றாக வியாபிச்சிருப்பார். நமோ வாஸ்தவ்யாய வாஸ்துபாய, வீடு கற்றவரும் அவர் தான், வீட்டுல குடி வைக்கிறவரும் அவர் தான். வாஸ்துனா வீடு, வீடெல்லாம் கற்றவர் அவர் தான், வீட்டுக்கு சொந்தக்காரர் அவர் தான், வாஸ்துவை பரிபாலிக்கிறவரும் அவர் தான், அதுல தங்கும்படியாக செய்கிறவரும் அவர் தான் என்று இந்த அனுவாக்கம் பூர்த்தியாகிறது. மேல நாளைக்கு தொடங்கும். நம பார்வதி பதையே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 நம பார்வதி பதையே. சத்குரு மகாராஜ் கி. ஸ்ரீகண்டமிவ பாஸ்வந்தம் சிவநாம பராயணம் ஸ்ரீதரம் வெங்கடேசாரியம் ஸ்ரேயசே குருமாஸ்ரயே. நம சோமாய ச ருத்ராய ச நமஸ்தாம்ராய சாருடாய ச நம சங்காய ச பசுபதயே ச நம உக்ராய ச பீமாய ச நமோ அக்ரே வதாய ச தூரே வதாய ச நமோ ஹம்த்ரே ச கணீயசே ச நமோ விருக்ஷேभ्यो ஹரிகேசேभ्यो நமஸ்தாராய நம சம்பவே ச மயோ பவே ச நம சங்கராய ச மயஸ்கராய ச நம சிவாய ச சிவதராய ச நமஸ்தீர்த்யாய ச கூல்யாய ச நம பார்யாய பார்யாய சாபார்யாய ச நம பிரதரணாய சோப்தரணாய ச நம ஆதார்யாய ச லாப்யாய ச நம ஷஷ்ப்யாய ச பேம்யாய ச நம சிகத்யாய ச பிரவாஹ்யாய ச. ஸ்ரீருத்ரத்துல இது 8வது அனுவாக்கம். சிவபெருமானுடைய நாமங்கள் எல்லாம் வரிசையாக சொல்லப்படுறது. எடுத்ததுமே நம சோமாயச்சே. சோமன் அப்படிங்கிறது அவருக்கு முக்கியமான நாமமா இருக்கு. சிவபெருமானுடைய மூர்த்திகள் தட்சிணாமூர்த்தி, சந்திரசேகரமூர்த்தி, நடராஜமூர்த்தி, காலபைரவர் முதலிய மூர்த்திகள் கோவில்ல இருக்கு. சந்திரசேகரமூர்த்தி, அதை தவிர பிரதோஷமூர்த்தி, கல்யாண சுந்தரமூர்த்தி, பல்வேறு திருவுருவங்கள் சிவாலயத்துல இருக்கு. கல்யாண சுந்தரர் ரிஷப வாகனத்தின் மேல கைய போட்டு கொண்டு கையில ஒரு தடியோட கூட த்விபுஜனாக ராஜகோபாலனை போல இருப்பார் கல்யாண சுந்தரர். சந்திரசேகரர் சதுர்புஜனா இருப்பார். நின்ன திருக்கோலத்துல சதுர்புஜனா இருப்பார். ஒரு உமை அம்பாள் பக்கத்துல இருப்போம். சில உற்சவங்கள்ல சந்திரசேகரர் பிரதோஷமூர்த்தி, பிரதோஷத்துக்கு மட்டிலும் புறப்படுவார். ஆனால் சின்ன ஆக்கிருத்தியில குழந்தைகள் கூட தூக்குறாப்புல இருப்பார். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கு அவர் புறப்படுவர். நடராஜமூர்த்தி, நடராஜ அபிஷேகம் திருவாதிரை, அந்த நாட்கள்ல மட்டிலும்தான் அவருக்கு அபிஷேகம். திருவாதிரைக்கு மட்டிலும்தான் புறப்படுவர் சிவாலயங்கள்ல.